षण्मुखं पार्वतीपुत्रं क्रौञ्चसैन्यविमर्दनं தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பத்சரம், உத்தராயண புண்ணிய காலம், சிசிர ருது, பங்குனி 29, ஏப்ரல் 11, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி திதி முற்பகல் 11:44 வரை, பிறகு பிரதமை திதி, சித்திரை நட்சத்திரம், வியாக்காதம் நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் குரு சந்திரன், விருச்சிக ராசியில் சனி, கும்பராசியில் கேது, மீனராசியில் சூரியன் புதன் சுக்கிரன். மேஷராசியில் இருக்கும் அங்காரகன் காலை 9:57 ரிஷபராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். கன்னியாராசியில் இருக்கும் சந்திரன் மாலை 4:28 துலா ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். மாலை 4:30 வரைக்கும், 4:28 ஏறக்குறைய 4:30 வரைக்கும் 6ஆம் இடத்துல சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்காரு. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க, தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கை இருக்கும், கிடைக்க வேண்டிய வர வேண்டிய நல்ல வரவுகள் வந்து சேரும். அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு, ராசியை பார்க்கிறார். அங்காரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதனுடைய சாரத்தை பெற்று ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும், விரும்பிய விஷயங்கள் நிறைவேறும், பிறர் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். வாழ்க்கை துணை மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாகன்னு சொல்லி யாரை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அவர்களால் உங்களுக்கு நடக்க வேண்டிய பணிகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. 5ஆம் இடத்துல சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கார், செவ்வாயுடைய சாரத்தை பெற்றிருக்கார். நல்ல சொத்து சேர்க்கை உண்டாகும், கல்வி சம்பந்தமான ஆதாயம் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும், விரும்பிய துறையில படிக்க முடியும், படிச்சுட்டே இருக்கவங்களுக்கு கூட நல்ல உத்தியோகம் கிடைச்சிடும். 4:30 பிறகு, மாலை 4:00 பிறகு 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. அங்காரனுடைய நட்சத்திர சாரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சுமூகமான அனுகூலமான நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும். சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தனா அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறது அங்காரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறது. கவனமாக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை கை கொள்ளணும். இன்றைய நாளில் என்ன பணிகள்லாம் செய்ய போறோன்றது காலையிலேயே திட்டமிடணும். அதில் எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அதை மட்டும் செய்யணும், பாதகமாக இருக்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடாது. தீயவர்களை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்கணும், பிரச்சனைகளை தவிர்க்கணும். இன்றைக்கு முடிந்த அளவிற்கு அமைதியாக பக்குவமாக நடந்து கொள்ளும் போது இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதியான அங்காரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். அங்காரகன் இன்று காலை 10 மணி அளவு வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் மேஷராசியில் ஆட்சி பெற்று இருக்கார். அதன் பிறகு ரிஷபராசிக்கு வராரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். சனியுடைய பார்வை அவர் மீது விழுது. இருந்தாலும் கூட குருவும் அங்காரகனை பார்க்கிறார். அதனால அந்த அங்காரகனுடைய சாரத்தை பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு நற்பலன்களை அளிப்பார். இருக்கக்கூடிய காரியங்களில் ஜெயமாகும், சொத்து சேர்க்கை உண்டாகும், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தாரோடு சென்று சேருவீங்க. அப்படியாக இது ஒரு சிறந்த நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது குருவுடைய சேர்க்கை ஏற்படுது. 3ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது இயற்கையிலேயே அவர் நல்ல ஸ்தான பலம் பெறுகிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு சுகபாகியாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரனுடைய சாரம் கிடைச்சிருக்கு. பண வரவு இருக்கும், தைரியம் இருக்கும், சகோதர ஒற்றுமை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், காரியங்கள் பூர்த்தியாகும். இன்றைய நாள் நீங்க எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும், பலன்களும் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இது ஒரு பயனுள்ள நல்ல நாளாக அமையும். கன்னியாராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் இருக்கும்போது குருவுடைய சேர்க்கை கிடைச்சிருது. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் சாரம் இருந்தாலும் குருவோடு சந்திரன் சேர்ந்திருந்தனால நல்ல எண்ணங்களே உங்களுக்கு இருக்கும். குருவோடு சந்திரன் சேராம அங்காரகன் சாரம் பெற்றிருந்தா அவர் அஷ்டமாதிபதின்றதுனால தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம், கெட்ட எண்ணங்களோ அல்லது எதிர்மறை எண்ணங்களோ வரலாம். குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பிரச்சனை தடைபடும், நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நேர்மறை எண்ணங்கள் இருக்கும், ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வீங்க, நல்ல பெயரை எடுப்பீங்க. 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது பண விஷயத்தில் இருக்கக்கூடிய முடை சரியாகும், பண முடை சரியாகும், பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சிறந்த நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலையும் ராசியிலும் சந்திரன் இருக்கார்.
12ல் இருக்கும்போது குருவுடைய சேர்க்கை கிடைக்குது. அங்காரகன் சாரம் பெற்றிருக்காரு. அங்காரகனே இப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய வீடு ரிஷப ராசிக்கு வந்துடுறார். இன்று காலை 9:57 அஷ்டமஸ்தானத்திற்கு அங்காரகன் வராரு. சனியுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது. ஆனாலும் குரு அங்காரகனை பார்த்துடுறார். அதனால பிரச்சனை கிடையாது. ஒருவேளை குரு அங்காரகனை பார்க்கலன்னு சொன்னா திருமணம் ஆனவர்கள் கவனமாக இருக்கணும். மன வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. அதே போன்று விபரீதமான விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கணும். எதுலையும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. தெரியாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. குரு பார்க்கறதுனால இந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இதில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அப்படி எடுத்துக்கும் போது பிரச்சனையற்ற சாதகமான நாளாகவே இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு சந்திரன் பாக்யாதிபதின்ற முறையில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. குருவோடு சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. ராசிநாதனாக இருக்கக்கூடிய அங்காரகன் சாரம் பெற்று இருக்கிறது சிறப்பு. அப்படியாக இன்று மாலை 4:30 மணி வரை மிக சாதகமான பலன்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல செய்தி உங்களை சேரும். 4:30 மணிக்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வரார். அப்படி வரும்போது செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும், பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், பிரயாணங்கள் இருக்கும், பணி கூடுதலாக இருக்கும், பெற்றோர் மீது அக்கறை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும், குடும்ப பொறுப்பு அதிகமாகும். அப்படியாக இந்நாளில் மாலை 4:30 மணி வரைக்கும் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். கிடைத்த ஆதாயங்களை வைத்து மாலை நேரத்திலிருந்து நீங்கள் செலவுகளை செய்யணும், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி செய்யும்போது இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறது ஸ்தானபலம். பூர்வபுண்ணிய ஸ்தான அதிபதி அங்காரகன் சாரத்தை பெற்று இருக்கிறதுனால சாரபலம். மேலும் ராசிநாதன் குருவோடு சந்திரன் சேரும்போது குரு சந்திர யோகம். அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடியதாகவே இருக்கு. நல்ல பலன் கிடைக்கும். விரும்பியது நடக்கும். வேலை நிமித்தமாக உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். நினைத்த விஷயங்களை நீங்கள் சுயமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பிறருடைய தயவு கூட இப்போது உங்களுக்கு தேவைப்படாது. குறிப்பாக நல்ல பெயரை எடுக்க முடியும். பொது சேவை புரியக்கூடிய எண்ணம் கூட இருக்கும். தார்மீக சிந்தனை இருக்கும். இரக்க குணம் இருக்கும். இரக்க சுபாவம் இருக்கும். எளியோர்களுக்கு இறங்குவீங்க. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவுவீங்க. தான தர்மங்களை செய்வீங்க. அப்படியாக உங்களுடைய மனம் லயித்து திருப்தியாக நிறைவாக இருந்து பிறருக்கு உதவிகள் செய்து அவரிடத்தில் பாராட்டு வாழ்த்துதலை பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. அங்காரகனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். அங்காரகனும் உங்களுடைய ராசிநாதன் சனியும் இப்போது ஒருவர் பார்த்து கொள்றாங்க. அதில் முடிந்த அளவிற்கு கவனமாக இருக்கணும். வேகம் அறவே கூடாது. வாகனங்களை இயக்கும் போது வேகமாக செல்வதை அறவே இன்றைக்கு நீங்க தவிர்க்கணும். அதே போன்று உங்களுடைய உத்தியோகத்திலையும் கூட கவனக்குறைவு அலட்சியமாக இருக்கக்கூடாது. எவரையும் குறிப்பாக பகைத்து கொள்ளக்கூடாது. எவரையும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது. ஒருவருடைய குறையை மற்றவரிடத்துல கூறக்கூடாது. வம்பு பேசக்கூடாது. வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. இப்படியெல்லாம் இந்நாள நீங்க கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது பிரச்சனைகள் ஏதுமற்ற பயனுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடங்கள்ல சந்திரன் இன்றைக்கு சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திராஷ்டமம். அது உங்களுக்கு மாலை 4:28 வரைக்கும் நீடிக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அங்காரங்களுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். அதனால வம்பு வழக்குகள்ல இருந்து இன்றைக்கு நீங்க விலகி இருக்கணும். தீயவர்களிடத்திலிருந்து விலகி இருக்கணும். மனக்கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அமைதியாக இருக்கணும். உங்களுடைய பணியில மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கணும். மாலை நேரத்தில் சந்திரன் 4:28 9ஆம் இடத்திற்கு வரார். அப்படி வரும்போதும் கூட அங்காரகன் சாரத்திலே தான் தொடர்றாரு. ஆனாலும் அப்போது நீங்க பக்குவமாக இருக்க முடியும். இயற்கையிலேயே நல்ல எண்ணங்கள் இருக்கும், நேர்மறை எண்ணங்கள் இருக்கும். எதை செய்யக்கூடாது என்பது தெரிய வரும். மனம் ஒருவருக்கு சஞ்சலம் இல்லாம அமைதியாக இருக்கும்போது அவர் தவறே செய்ய மாட்டார். மன சஞ்சலத்தோடு இருக்கும்போது, அமைதியற்று இருக்கும்போது, அல்லது ஒருவர் கோபத்தோடு இருக்கும்போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது, அல்லது இயலாமையில் இருக்கும்போது அப்போதுதான் அவர் தவறு செய்வார். அல்லது பிறரிடத்துல சண்டைக்கு போவார், வாக்குவாதம் செய்வார். அதனால் மாலை நேரத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். அது வரைக்கும் நிதானமாக கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன பாகியாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதன் குருவுடைய சேர்க்கையை பெற்றிருக்கார். மாலை 4:28 வரைக்கும் பொன்னான காலமாக இருக்கும். அனைத்தும் எளிதாக இருக்கும். நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. விரும்பியபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அனைத்தும் சாதகமாக இருக்கும். மாலை 4:28 பிறகு 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரார். அப்படி வரும்போது சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி தொடங்கினாலும் சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கார். அந்த வீடு கொடுத்த சுக்கிரன் ராசியில உச்சம் பெற்று இருக்கார். தேவையற்ற விஷயங்களை செய்யாம இருந்தால் போதுமானது. வீண் செலவுகளை தவிர்த்தால் போதுமானது. தேவையற்ற சகவாசம், தீய நண்பர்களை தவிர்த்தால் போதுமானது. பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் தரக்கூடிய நாளாகவே அமையும்.
இன்றைய ஜோதிட தகவல். கல்வியில் என்ன துறையை தேர்ந்தெடுக்கலாம், என்ன படிக்கலாம்னு சொல்லி மாணவர்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் கூட வழிகாட்ட முடியும். ஜோதிட ரீதியாகவும் கூட அப்படின்னு இப்போ சொல்கிறோம். முற்காலத்தில் இது ஒன்று மட்டும்தான் வழியாக இருந்தது. ஜாதகம் பார்த்து தான் அவர் என்ன வேலைக்கு போகணும், என்ன தொழிலை செய்யணும், சுய தொழில் செய்யலாமா, வேலைக்கு போகலாமான்றதை முடிவு பண்ணுவாங்க. நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், இப்படியாக நம்முடைய முன்னோர்கள். இந்த காலகட்டத்தில் இதுக்கு அறிவுரை சொல்வதற்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டது. இதற்கென்றே நிறுவனங்கள்லாம் கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜோதிட ரீதியாகவும் கூட வழிகாட்ட முடியும் அப்படின்றத சொல்லலாம். அப்படியாக ஒருவர் தன்னுடைய சுய ஜாதகத்திலே அவருக்கு இப்போது நடக்கக்கூடிய தசாபுக்தி ரீதியாக துறையை தேர்ந்தெடுக்கலாம். இப்படி தேர்ந்தெடுக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை கவனிக்கணும். அதில் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய லக்னத்திற்கு சாதகமான தசை நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த தசாநாதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் எடுத்து படிக்கலாம். பாதகமான திசைன்னு சொல்லலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திலிருந்து அஷ்டமாதிபதியுடைய தசை நடக்குது, விரையாதிபதியுடைய தசை நடக்குது, ருணரோக சத்துருஸ்தான அதிபதியுடைய தசை நடக்குதுன்னு சொல்லும்போது இது உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படியாக இந்த தசைகள் நடக்கும்போது இந்த தசாநாதனுடைய துறைகளை எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதே போன்று அவருடைய ராசிக்கும் பார்க்கணும். லக்னம் ராசி இரண்டுக்கும் ஒரே மாதிரி அமைப்பில், அதாவது குரு சுக்கிரன்ற 2 பிரிவுகள் இருக்குது ஜோதிடத்தில். குருவை சார்ந்த லக்னம் ராசி, குருவுடைய நண்பர்களை சார்ந்த லக்ன ராசி இரண்டுமே வந்துடுச்சுன்னா ரொம்ப ஈஸி, எளிதாக அவருக்கு பலன் சொல்லிடலாம். அவருக்கு பரிகாரங்களை சொல்லிடலாம், நவரத்ன மோதிரங்களை பரிந்துரைச்சிடலாம். அதே போல சுக்கிரன் சார்ந்த லக்னம் ராசி 2 ஒன்றா வந்துடுச்சு, சுக்கிரனுடைய நட்பு கிரகங்களான்னு சொல்லும்போது எளிதாக இருக்கும். இது முரண்பட்டு இருக்கும்போது சற்று தீவிரமாக ஆராய்ச்சி செய்து தான் சொல்லணும். அப்படியாக உங்களுடைய சுய ஜாதகத்திலே இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா ரீதியாக கூட நீங்கள் துறையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அந்த தசை உங்களுக்கு நன்மையை செய்யுமான்றதை பார்க்கணும். அடுத்து இந்த தசா ரீதியாக நிறைய விஷயங்களை பார்க்கணும். அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து இதை பார்க்கலாம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.